அன்பானந்தம் அவர்கள் கைது செய்யப்பட்டது தொடர்பான அவரை தொடர்ந்து நீதிமன்ற காவலில், அதாவது ஜுடிஷியல் கஸ்டடியில் வைப்பதற்கு, சிறையில் அடைப்பதற்கு, அவரை ரிமாண்ட் செய்வதற்கு தொடர்பான வழக்கு இன்றைக்கு நேற்றைய தினம் நாம் 24 hours கஸ்டடி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு அது சம்பந்தமான தீர்ப்பை தந்த மாண்புமை பொருந்திய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் இந்த வழக்கு சம்பந்தமாக எந்த தகவலையும் நீங்கள் பொதுதளத்தில் பேசக்கூடாது என்கின்ற ஒரு நிபந்தனையை விதித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்களை பேணி அதை நாம் பேணி பாதுகாப்பதோடு எங்கள் தரப்பு வாதங்களாக இது போன்ற வழக்குகளில் அவர்களை சிறையில் அனுப்பக்கூடாது என்று மாண்புமை பொருந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்களை நாம் ஏற்கனவே மேற்கோள் காட்டி நேற்றைய தினம் பேசியிருந்தோம். நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த வழக்கு சம்பந்தமாக என்ன நடந்தது என்பதை நாம் தெரிவித்துக் கொள்ள விரும்பாவிட்டாலும், ஒருவர் குறிப்பிட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் என்பதற்காக கர்நாடகாவிலே, பெங்களூரிலே, கர்நாடகாவிலே 2 இடங்களிலே அவர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தார் என்பதையெல்லாம் இந்த அரசு அவருக்கு எதிராக பொய் வழக்குகளாக தொடுத்திருக்கிறது. அதுவும் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர், எங்களுடைய மக்கள் முதல்வர் அவர்களுடைய மனைவியின் பெயரில் ஒரு பொய்யான ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி, இதெல்லாம் அரசியலுக்கே மிகவும் அசிங்கமாக இருக்கிறது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு எவ்வளவோ விரோதங்கள் இருந்தாலும் ஒருவருடைய கருத்தை நீங்கள் அதை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் சட்டம் இருக்கிறது. சட்டத்தில் அவர் பேசியது தவறு என்றால் அவரை தண்டிப்பதற்கான முழு உரிமையும் யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ ஆளுகின்ற அரசுக்கு இருக்கிறது. ஆனால் இங்க பண்ணா சரி வராது. கர்நாடகால அவர் நீதிமன்றத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் கொடுத்தார் என்றெல்லாம் 2ஆம் தரமாக 3ஆம் தரமாக இறங்கித்தான் தங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை நசுக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆளுகின்ற அரசு நினைப்பது வெட்கக்கேடானது. அவர்களுக்கு ஆதரவாக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்களை, இன்றைக்கு இந்த வழக்கில் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சரண்யா அவர்களும் இங்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஷோயப் அவர்களும் இதில் மிக பெரிய சட்ட போராட்டங்களிலே பங்கெடுத்தார்கள். வழக்கறிஞர்களை குறிவைத்து விமர்சிப்பது, வழக்கறிஞர்களை குறிவைத்து அசிங்கப்படுத்துவது, இதெல்லாம் இதுவரை தமிழக அரசியல் காணாத அசிங்கம். இந்த அசிங்கத்தை இன்றைக்கு ஆளுகின்ற அரசு செய்து வருகிறது. அப்போ குற்றவாளின்னு குற்றம் சுமத்தப்பட்டவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவரை டீல் பண்றதுக்கு வழக்கு நீதிமன்றம் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு அரசு தரப்பில் இருந்து பேசப்படக்கூடிய செயல்கள் அனைத்தும் இனிமே நம்ம அரசை விமர்சனமே பண்ணக்கூடாது என்று அஞ்சி நடுங்கக்கூடிய அளவுக்கு அவர்களை இன்டிமிடேட் செய்யறது, அவர்களை கூடுதலா கஸ்டடி கேட்கறது, இப்படி எல்லாம் இருப்பதை இன்றைக்கு மாண்புமை பொருந்திய நீதிமன்றம் சட்டம் எதுவோ, உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்கள் எதுவோ, நீதி எதுவோ அதன் அடிப்படையில் அவரை இப்போது ரிமாண்ட் செய்ய முடியாது என்று ஷூரிட்டிஸை கொடுத்து நீங்கள் அழைத்து செல்லலாம் என்று இன்றைக்கு தீர்ப்பு தந்திருக்கிறார் மாண்புமை பொருந்திய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள். இல்ல ஒன்றும் இல்லை, கண்டிஷன்ஸ் ஃபைன் ஒன்றும் இல்லை. கண்டிஷன்ஸ் 15 days காலையிலையும் மாலையிலையும் கையெழுத்து போடுறது. நாம வாதிடும் போதே சொல்லியிருந்தோம், என்ன கண்டிஷனாக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ண தயார், அவர் எங்கேயும் போக போறதில்லை, அவர் ஒரு தனியார் நிறுவனத்தின் அதிகாரி என்பதனால நீதிபதி அவர்கள் அறிவுரைகளை தந்தார்கள். உங்களுடைய கருத்துக்கள் எந்த அளவிலே நிற்க வேண்டும் என்று குடும்ப ரீதியாக உங்க நபர்கள் பார்க்கும்போது எப்படி பார்க்கறதுக்கான கருத்தை சொல்லுவீங்களோ அதே தான் நீங்க பப்ளிக் சர்வன்ட்ஸுக்கும் சொல்லணும் என்று சில அறிவுரைகளை வழங்கினார். அதை அவரும் ஏற்றுக்கொண்டார். சட்டத்தின்படி இன்றைக்கு தீர்ப்பு தரப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவரை தொடர்ந்து சிறை காவலிலே வைக்க முடியாது என்று நீதிபதி அவர்கள் நீதியை நிலைநாட்டி இன்றைக்கு வழிகாட்டுதலை தந்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.